என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மூவேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமான்ஜி அறிஞ்சிருக்கேன். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க தம்பி. இந்த திருப்பரங்குன்றில் என்ன இன்ஷூனே போயிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ நீங்க தான் அந்த காலத்துல நீங்க கைது செய்யப்பட்ட அந்த காட்சியோட நம்ம பார்த்தோம். தினேஷ், அது ஒண்ணும் இல்ல. ம். இந்த நாட்டுல நீதித்துறைக்கு மரியாதை என்பது இல்ல, ஆட்சியாளருக்கு தான் மரியாதை அப்படின்ற மாதிரி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியானது செயல்பட்டு இருக்கு. நீயா நானா பாத்துக்கிறோம், நீதியா இல்லது எங்க ஆட்சியா, திராவிட மாடல் ஆட்சியான்னு சொல்லி இதுக்கு இடையில பலிகடா யாருன்னா காவல்துறை. இந்த காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா, மேல இருந்து சொல்றாங்க, அவங்க ஓப்பனா சொல்றாங்க, மேல இருந்து எங்களை நான் ராஜினாமாவே பண்ணிட்டு போறேன் அளவுக்கு மன அழுத்தத்தை மதுரை கமிஷனர் லோகநாதன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா இது 100 ஆண்டு கால கனவுகள். நாங்க 35 ஆண்டுகளா நான் மட்டுமே போராடி இருக்கேன். இதுல இந்த வலதுசாரி இயக்கங்கள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து மகாசபை, பல்வேறு அமைப்புகள். இதுல நான் என்னுடைய போராட்ட காலமே 35 ஆண்டுகளா நான் இந்த போராட்ட காலத்துல இருக்கிறேன். ஒண்ணுமே இல்ல தம்பி. மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல நீங்க மோட்ச தீபம் ஏத்தாதீங்க, கார்த்திகை தீபம் ஏத்தாதீங்க, நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடிய குதிரை சுனை துட்டுல நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல இப்ப ஆக்சுவலா 96ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணிதான் இப்ப நீதிமன்றத்துக்கு போறாரு ரவிக்குமார்னு ஒருத்தர். அவர் போறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு இன்டிமிடி பெட்டிஷனா இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் போறாங்க. ஆனா அதுல தீர்ப்பு வருது. நீங்க தீர்ப்பு உடனே நீதியரசர் CR சுவாமிநாதன் சார் உடனே கொடுத்துடல. அவர் என்ன செய்யறாருன்னா, மலையின் உச்சிக்கே போறாரு. மலை உச்சியிலே போய் அந்த இடங்களை ஆய்வு செய்து, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு செய்து அவர் தீர்ப்பு வீட்டுக்கு யாரோ இவங்கள மாதிரி எல்லாம் குட்டா மதிப்பா மாதிரிலாம் மற்ற நீதிபரசர் மாதிரிலாம் அவர் செய்யல. அந்த நீதியரசர் நாயப்படி போய் ஆய்வு செய்து, மேல உச்சியிலே போய் எல்லாம் ஆய்வு செய்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் நீதிமன்றம் மதுரையில உயர் நீதிமன்ற கிளை, மதுரை கமிஷனர் பாதுகாப்போட, மதுரை DC, மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பின் பேர்ல நீங்க கார்த்திகை தீபம் அந்த இடத்துலதான் ஏத்தணும், குதிரை சுனை திட்டுலாம் ஏத்தணும், நீங்க ஏத்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போறாரு. 2 மணி வரைக்கும் இவங்க எல்லா வேலையும் பாக்குறாங்க. 3 மணிக்கு மேல ஏத்துனத பூரா இறக்கிடுறாங்க. இறக்கணும்னு நீதிமன்றத்துக்கு மறுபடியும் நம்ம ஆளுங்க போறாங்க. ஐயா, மேல அவங்க ஏத்துறதுக்கான ஐடியா மாதிரி தெரியல. அப்ப நீங்க இது இவங்களை நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்றாரு. அப்ப அங்க நீதியரசர் என்ன சொல்றாங்க, ஏன் அவசரப்படுறீங்க, 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம், அவங்க ஏத்துவாங்க, அவங்க ஏத்தல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கண்டம்டா போவோம், அதுக்குள்ளேயும் நம்ம போக முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு இடையில இவங்க பிரஷர் பண்றாங்க, நம்ம தரப்பு வழக்கறிஞர். அப்ப என்ன சொல்றாரு, இத பத்தி விளக்கம் கேட்கறதுக்காக மதுரை மாவட்ட ஆட்சியாளர், மதுரை HRNC DC, மதுரை கமிஷனரை வீடியோ கான்பரன்ஸ்ல வர சொல்றாரு நீதியரசர். ஆனா இவங்க யாருமே போகல, நீதித்துறையை மதிக்கல. அவங்களே தைரியமா சொல்றாங்க, நாங்க கண்டெம்ட் ஆஃப் நீதித்துறை, அதெல்லாம் எங்க பிரச்சனை, நீங்க எதுக்கு இதுல பேசுறீங்க, அதை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், இப்ப நீங்க கிளம்புங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு இங்க. அதே போலதான் நீதியரசர் கூப்பிட்டதுல இவங்க போய் அதுல அந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கிறல. 6:05 வரைக்கும் நாங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்றோம். அங்க அமைதியா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. 8 மணி வரைக்கும் நமக்கு நல்ல தீர்ப்பு வரும் நம்ம பார்த்தோம். அப்ப 6:05க்கு மேல கண்டெம்ட் ஆஃப்ல இது ஒரு தீர்ப்பு வருது. அந்த பெட்டிஷனரோட 10 பேர் போய் சென்ட்ரல் பாதுகாப்பு போலீஸ் இருக்காங்கல்ல, CIF நினைக்கிறேன், அவங்கள கூட்டிட்டு போய் 69 பேரை நியமிச்சு அவங்க பாதுகாப்போட நீங்க மலையில போய் தீபம் ஏத்துங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டுறாரு. CSI அந்த சென்ட்ரல் பாதுகாப்பு போலீஸும் வந்துடுறாங்க, மத்திய ரிசர்வ் படை அவங்க வந்துடுறாங்க. அவங்க 69 பேர் வந்துடுறாங்க, எங்களை கூட்டிட்டு போகலான்றப்ப மதுரை சிட்டி கமிஷனர் என்ன சொல்றாரு, நீங்க போக கூடாது, 144 தடை உத்தரவு. இந்த சென்ட்ரல் ரிசர்வ் படை வர்றதுக்கு முன்னாடியே
அவங்கள பாதியிலேயே மறிச்சு நிப்பாட்டி இங்க கலவரத்தை ஏற்படுத்துறது காவல்துறை. கலவரத்தை வாங்க சண்டைக்கு அரோகரான்னு சொல்லிட்டு ரோட்ல உட்காந்துருக்கான். இவனை போய் வண்டியை வச்சு ஏத்துறது. இதுல வந்து என்ன கொடுமைன்னா, வெளியூர்ல இருந்து வருவாங்களா ஐயப்ப பக்தர்கள், அவங்க எல்லாம் கலவரக்காரங்கன்னு சொல்லி வண்டியில ஏத்துறாங்க. அப்ப 144 போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்ப காவல்துறை வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த 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 குரூப் திருப்பூர்ல இது கரூர்ல நடந்துச்சுல, விஜய் கூட்டத்துக்குள்ள ஆளை வச்சு பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இந்த மத நல்லிணக்க கூட்டம்ன்ற பேர்ல இருக்கவங்க, அடுத்து இந்த மாசு சுப்பிரமணியா, அவர் வெங்கடேசனா, இந்த கூட்டம் எல்லாம் ஆளுகளை உள்ள நியமிச்சு. ஏன்னா இந்த ஆளுகள்லாம் யாருமே எங்க ஆளு கிடையாது. நம்ம ஆளு அரோகர கோஷம் போட்டுட்டு அப்புறம் உட்காந்துருக்க சுண்டல் தின்றவன் எப்படி வன்முறையை கையில் எடுப்பான்? அது காவலர்கள் மீது அதிக பற்றும் பாசமும் இருப்பான், கடவுள் மாதிரி பார்க்கக்கூடியவன். அவன் வந்து இந்த கலவர கூட்டங்களை உள்ள எழுப்பி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, இவன் மண்டை உடைஞ்சிருச்சு, அது உடைஞ்சிருச்சு, ஒரு டிராமா கிரியேட் பண்ணி 144 போடுறாங்க. 144 போட்டு அந்த போலீஸ தாமதமா வர வைக்கிறாங்க. சிஆர்பிஎஸ் போலீஸ, சென்ட்ரல் ரிசர்வ் பாதுகாப்புடைய. அவங்க வந்தோடனே எங்களை கூட்டு போறேன்னு சொன்னோடனே, இதெல்லாம் இல்ல 144 போட்டாச்சு, நீங்க கிளம்புங்க, கலைஞ்சு போங்கன்னு சொல்றாரு. அதுக்கிடையில கமிஷனர் வந்து ரொம்ப ஹார்டா நடந்துக்கிறாரு. கமிஷனர் உளவுத்துறையை சேர்ந்த ஐஎஸ் ஏசி அவர்களை ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நக்கல் நையாண்டியங்களை பார்த்து தள்ளி விட, போலீஸை விட்டு அடிக்க விட, சிரிச்சுக்கிட்டே நிக்கலாம். இப்படி எல்லாம் நடந்துக்கிருந்துச்சு. நம்ம நின்று பார்வையாளரா நின்று பார்த்துட்டே இருந்தோம். இதுல என்னன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு போன் வரும், ஒரு கமிஷனர் எடுத்துட்டு ஓடுவாரு, போக கூடாதுன்னு மறுபடியும் வருவாரு, நாங்க அப்பீல் போயிருக்காங்கன்னு சொல்லுவாரு. அப்பீல் போனது தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிச்சா நான் பாக்கலன்னு. சரி நீங்க செக் பண்ணுங்கன்னா இருங்க வரேன்ட்டு போய் உடனே போன்ல பேசுவாரு, திருப்பி வருவாரு. அதெல்லாம் முடியாது. அவர் வந்து போக கூடாதுன்றதுக்காண்டி என்னென்ன காரணம்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொன்னாரு. நாங்களும் என்னென்ன சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டோம். நீதித்துறைக்கு அவமானம், நீதித்துறையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கட்டாங்க. இந்த மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வந்தாங்க பாருங்க, அந்த பாதுகாப்பு படையை சேர்த்து கைது பண்ணுவோன்றாரு கமிஷனர். நீ மேல போனேன்னா உங்களுக்கு இந்த 10 பேரோட சேர்த்து உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன், நீ போனேன்னான்றாரு. அவர் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றாரு, சார் இது கோர்ட் ஆர்டர் சார், இது நம்ம அப்படி பண்ண முடியாது எவ்வளவு சொல்றாரு. ஆனா அதை அந்த நீதித்துறை அந்த காவல் கமிஷனர் கேட்கவே இல்லை. சரி, அடுத்த நாள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போறாங்க, இவங்க அப்பீல் போறாங்க. அப்பீல் வந்து இது அவர் ஒரு நபர் நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லி 2 நபர் அமர்வு வந்து சொல்றாங்க. 2 நபர் அமர்வு வந்து சொல்லி அவங்க கொடுத்த தீர்ப்புலாம் சரிதான், நீ வந்து இவங்க அரசு தரப்புல போன, இது அரசு தரப்புல யாரு போறான்னா இஸ்லாமியர்கள் போல, கிறிஸ்தவர்கள் போல. இந்து அறநிலையத்துறையை ஏற்ற மாட்டேன்னு சொல்லி இந்து மக்களுக்கு எதிராக நீதிமன்றம் போறாங்க. இல்ல, அதான் நான் அந்த கொஸ்டினை கேட்கணும். ஏன்னா இப்ப இஸ்லாமியர்களே இதற்கு எதிராக போகும்போது ஒரு தமிழக அரசு இதை கையில் எடுக்குன்னா இதோட நோக்கம் என்னன்னு? வாக்குக்காண்டிதான், ஓட்டு சிறுபான்மை இருக்கு. நாங்க தான் இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் பக்கம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அதிகமா சாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த இஸ்லாமியர்களை வந்து கவரணும், நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தேன், இந்த மலையில உங்க தீபம் ஏத்த விடல பாத்தீங்களா, உங்க காவலர் நான் தான் சொல்ற ஒரு அல்ப ஆசைக்காக இவர் செய்யறாரு. ஆனா எந்த இஸ்லாமியர்களும் இதை ஏற்கல. அது அவன் மத உரிமைங்க, இது எதுக்கு நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் பல்வேறு தரப்பு இப்ப இந்த வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்க தான் இப்ப கத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த இஸ்லாமியர் இந்துக்களுக்கான பிரச்சனை உருவாக்குறது இந்த திராவிடம் தான். இப்ப தினேஷுக்கும் திருமானுக்கும் சண்டை எழுத்து வருவதும் திராவிடம் தான். ராக்கெட் ராஜாவுக்கும் பசுபதி பாண்டியனுக்கு சண்டை எழுத்து வருவது திராவிடம் தான். எல்லாமே திராவிடம் தான். இன்னைக்கு வந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது திராவிடம் தான். இதுல வந்து அடுத்தடுத்து அவர் வர்றாரு, அடுத்தடுத்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நாங்க முடியவே முடியாண்டாரு. அப்ப நாங்க சூழத்தை ஏற்றி வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போறோம். அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போயில நீதிமன்றம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ ஏன் ஏத்தலன்னு கேட்கறதுக்கு, நீ வந்து இல்ல நான் வர முடியாது, நான் எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல நீதிமன்றத்துல ஆஜராக சொல்றாரு. கமிஷனரை, கலெக்டர், HRNC DC அவங்க 3 பேர் வந்து ஆஜராகணும்னு சொன்னப்ப அவங்க ஆஜர் ஆகல. அப்ப கமிஷனர் இப்ப 2 பேர் ஆயிடுறாங்க, HRNC ஆயிடுறாங்க, கலெக்டர் ஆயிடுறாரு. இந்த கமிஷனர் ஆக மாட்டேன்ட்டாரு. நான் இல்ல, அவர் யூனிஃபார்ம்ல இல்ல, சிவில்ல இருக்கிறாரு, அவர் வந்து யூனிஃபார்மோட தான் நம்ம இதுல வீடியோ கான்பரன்ஸ்ல வரணும் அப்படின்லாம் அவர் கதை சொல்றாரு. அவர் வந்து பனியனோட இருந்தா கூட, கைலியோட இருந்தா கூட அவர் ஆஜராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு.
அப்புறம் அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல கான்ஃபரன்ஸ்ல போறாரு. அப்போ ஒரு உத்தரவு போடுறாரு. ம் அப்ப உத்தரவு போட்டு நீங்க கூட்டிட்டு போய் ஏன் நீங்க வந்து அத ஹைகோர்ட்ல இத வந்து நீங்க வயலேட் பண்ணீங்க? ம் நீங்க ஏன் அத வந்து நடைமுறைப்படுத்தலன்னு கேட்டதுக்கு, இல்ல 144 அது இதுன்னு சொன்னாரு. சரி அந்த 144 நான் கேன்சல் பண்றேன்னு கேன்சல் பண்றாரு. ம் 144 கேன்சல் பண்ணிட்டு, நீங்க இதே 10 பேர் பிளஸ் பட்டிஷன் பிளஸ் 10 பேரை கூட்டிக்கிட்டு நீங்க மேல போங்கன்னு சொல்றாரு. நீங்களே பாதுகாப்பு குடுத்து கூட்டி போய் நாளை காலையில அதாவது இன்னைக்கு ம் எனக்கு ஹைகோர்ட்ல வந்து ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ம் சரி நாங்க மண்டையாடிட்டு மறுபடியும் வந்தா இங்க வந்து அதே கூத்து தான். முத நாள் என்ன கூத்து நடந்துச்சோ அதே கூத்து தான். நீதிமன்றமாவது அது மயிராச்சுன்ட்டாங்க. ஆ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ம் நீங்க வந்து நாங்க நீதிமன்றத்தையும் பார்ப்போம், அதுக்கு மேலயும் பார்ப்போம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க போவோம்னு சொல்லிட்டு ஆ இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ம் இந்த அந்த மறுபடியும் வயலேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திர அண்ணன் வந்தாரு, சிராஜ் அண்ணன் வந்தாரு, நாங்க இருந்தோம். ம் எங்க மலையேற முயற்சி செய்தோம். அந்த 10 பேர்ல அவங்களும் இருந்தாங்க. அந்த இதுல பெட்டிஷனரோட இருக்கிறவங்க ம் எல்லாரும் வந்து எல்லாரும் நம்ம சொல்றோம். ம் நாங்க பேசுறோம், போறோம், எங்களையும் அனுமதிக்கல, எங்களை கைது பண்ணிடுறாங்க. அப்ப ம் கைது பண்ண உடனே அங்க வந்து எல்லாரும் தர்ணா பண்றாங்க. அப்புறம் எங்களை கொண்டுட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ம் இன்னைக்கு காலையில வந்து 10:30 மணிக்கு வந்து நீதிமன்றத்துல ஆஜராகி சொல்லணும். ம் ஏன் நான் ரிப்போர்ட் சொல்லணும்னு சொல்லி தீர்ப்பு. ம் ஆனா இவங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். பாருங்க எப்படி அரசாங்கத்துக்கு நம்ம இருக்கோம் பாருங்க. ம் திராவிட மாடல் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ம் நாங்க ஏத்த விட மாட்டோம்னு. ம் இப்ப அதுல என்ன 2005லயே வந்து ம் அவங்க தீபை ஏத்திக்கலாம்னு சொல்லி தர்கா நிர்வாகம் எழுதி கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. நாங்க 96 தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம். ஆ அதுக்கு படி இதுல இருந்து 15 மீட்டர் தாண்டி நீங்க ஏத்திக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த இது வந்து கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு 150 அடிக்கு மேல இருக்கு. சாரி ம் 500 அடிக்கு மேல இருக்கு. ம் அதனால நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த தர்கா நிர்வாகம் எழுதி கொடுத்துட்டு வந்துச்சு. ம் ஆனா இங்க இப்ப இருக்க புறா வந்து அரசியலுக்குள்ள புகுந்திருக்கான். ம் அரசியல்ல புகுந்து உட்காந்துக்கிட்டு ம் இவன் என்ன செய்யறான், ம் இந்த இப்ப இருக்க நிர்வாகம் ம் அரசியல் பண்றான். ஓட்டு அரசியலுக்காண்டி இந்தியா கூட்டணி போய் இதற்கு எதிராக போய் மனு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆ இந்திய மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்குறான் இந்தியா கூட்டணி. ஆ அந்த இந்தியா கூட்டணி போய் அந்த இந்தியா கூட்டணின்னு பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர்ன்றான் பார்த்தா அந்த கோயில் கடையில பிச்சை எடுப்பாங்க பாருங்க, அவங்கள பூரா வெள்ளை வெட்டி சட்டையை கட்டி கொண்டுட்டு போய் நாங்க இந்தியா கூட்டணின்னு மனு கொடுக்குறோம். அந்த சேகர் பாபு எவ்வளவு கீழ்த்தரமானவன் கேவலமானவன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அறநிலையத்துறை அமைச்சர் போய் அந்த மனு கொடுத்து அந்த மனுவின் அடிப்படையில 144 போறாங்க. முந்தானது நேத்துக்கு அதே மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து முருக பக்தர்கள் கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கி அதுக்கு வந்து தலைவரா நான் என்ன நியமிச்சிருக்காங்க. அதுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு ஒரு கடை அடைப்பு நடக்குதுலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே உடனே இந்த இந்தியா கூட்டணி அந்த கோயில் கடையில தானே நிக்கிறாங்க. அந்த இந்தியா கூட்டணி நேத்து வந்தா மனு கொடுத்தாங்கல்ல அந்த பெக்கர்ஸ், இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க மறுபடியும் போய் இன்னைக்கு கடையெல்லாம் அடைக்காதீங்க, நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். இவங்க லேபர் தானே, போய் அந்த ஏதாவது எவனாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், கையில 200 ரூபாய் பணம் கொடுப்பேன், இதுக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தினால்தான் இந்த நாடு இயங்குது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு தோழர் திருமாவளவன் கூட்டம்லாம் போறாரு. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் எழுதிய சட்ட வடிவம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. நீதிக்கு மரியாதை இல்லாம போச்சு தமிழ்நாட்டுல. அதனால வந்து இந்த அரசாங்கம் இருக்கும் வரை இந்துக்களுக்காக சுதந்திரமா வாழ முடியாது. அவர்கள் தேவைக்காக இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தா இஸ்லாத்தையும் எதிர்ப்பார்கள், கிறிஸ்தவத்தையும் எதிர்ப்பார்கள். இவர்களை பொறுத்த அளவுக்கு வாக்குக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மேடை நாடக கூத்தாடிகள். இந்த கூத்தாடிகள் ஆட்சி 2026 புடுங்கி எறியப்படும். சரிங்க. இப்ப அதாவது என்னன்னா, இப்போ உயர்நீதிமன்ற அந்த உத்தரவே வந்து மதிக்கல, அப்படித்தானே? மதுரை உயர்நீதிமன்ற கிளை 3 உத்தரவு போட்டிருக்கு. 3 உத்தரவையும் மதிக்கல. வந்த மத்திய ரிசர்வ் படை கைது பண்றோம்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே மதிக்கல, யாரையும் மதிக்கல. நீதித்துறையா நீங்க திமுக அரசான்ற மாதிரி இருக்கு. காவல்துறை வந்து மேல இருந்து அமுக்க கொடுக்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம்
அங்க இங்க இந்த இன்னைக்கு தீபம் ஏத்தலாம்னு சொன்னோடனே அதிகமா சந்தோஷப்பட்டது காவல்துறை. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா எக்ஸப்ட் மதுரை கமிஷனர், அவர் மேல இருந்த அழுத்தம், எக்ஸப்ட் மதுரை உளவுத்துறை ஏசி, அவரு 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 வந்து அவர் என்ன கணக்குன்னு எடுத்துக்கிற முடியாது. அதனால இந்த கூட்டங்கள் தான் சந்தோஷப்பட்டதை தவிர எல்லா காவலர்களும் பயங்கரமான சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே கை தட்டினாங்க. சில பேர் நீதிமன்றத்துல நான் பார்த்தேன். காவலர்கள் தீர்ப்பு கொடுத்து நீ போய் ஏத்தணும்னு சொன்ன உடனே. அப்படி இருந்தும் நேத்து ஏத்த விடலைன்னா இந்த அரசாங்கம் சட்டத்தை எப்படி மதிக்கும்? அப்ப சட்டத்தின் மீது மக்களுக்கு பாமரனுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? இது சட்டத்தின்பால் நடக்கக்கூடிய ஆட்சியா? இது சர்வாதிகார ஆட்சியா? இப்ப மக்கள் வந்து இந்த சட்டத்துக்கு மேல எப்படி மரியாதை வரும்? ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போகணும்னு சொன்ன உடனே அன்றைக்கு கேரளா கவர்மெண்ட் உடனே நடைமுறைப்படுத்துச்சுல. ஆமா. அன்னைக்கு வந்து அப்ப காவலர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நாங்க இந்த பாவத்தை பண்ண மாட்டோம்னு. ஆனா அங்க இருக்க காவலர்கள் தர்ம நியாயமா இருக்க காவலர்கள், இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் திமுகவின் அடிவரடிகள். அது குறிப்பாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மதுரை மாவட்டம் ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா இங்க 2 அமைச்சர்ல 2 அமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு. சேகர் பாபு தொடர்ந்து லைன்ல தான் இருந்தாரு. இதுல என்ன கொடுமைனா, இவருக்கு மேலதிகாரி தென்மண்டல ஐஜி அங்க வந்து நிக்கிறாரு. அவரு சாதாரண பார்வையாளர் போல நின்றுகிட்டு இருக்காரு. இவருக்கு ஆலோசனை நாங்க இவ்வளவு சொல்ல நான் போய் கேட்டு வரேன் யார்கிட்ட போய் இவர் கேட்டு வரணும்? இவர் கேட்டு வர்றதா இருந்தா ஐஜிட்ட போய் கேட்கணும், தென்மண்டல ஐஜிட்ட கேட்கணும். இவர் போன்ல பேசிட்டு வந்தாரு. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா போன், நீ என்ன செய்வே தெரியாது, ஏத்தாத, என்ன செய்வே இவங்களை மேல விடாது. இதுதான் அங்க இருந்து வரக்கூடிய அழுத்தம். சார் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா இருக்கு சார் அப்படின்லாம் அவர் பேசி பாக்குறாரு. முடியல. நீ வேலை ஏதோ நான் சொல்றது நீ கேள்றான். அதான் மேல இருக்கீங்க சொல்றது. இப்ப இல்லைண்ணே, கார்த்திகை தீபம் அன்று பாத்தீங்கன்னா காலைல தீபம் அந்த ஏத்துவதற்கான எல்லா இதுமே எடுத்துட்டு போனாங்க. இப்ப தீபம் ஏத்தப்பட்டதாகவும் புகைப்படம் எல்லாம் பார்த்தோம். அது வந்து அதுதான் சொல்றல, அது ஓச்ச தீபம் ஏத்தக்கூடிய இடத்துலதான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அது பாருங்க, ஒரு எல்லாமே குன்றுலதான் ஏத்தணும். இவங்க வந்து அடிவாரத்துல எங்கேயாவது கார்த்திகை தீபம் ஏத்த பாத்துருக்கோம்? எல்லாமே இவங்க வந்து அடிவாரத்துல ஒரு சின்ன குன்றுல ஒரு கட்டடத்து மேல ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் ரூமுக்கு மேல ஒரு கொப்பரையை கட்டி எரிக்கிறாங்க. அது மோட்ச தீபம் போடக்கூடிய இடம் இறந்தவங்களுக்கு. அது தை அமாவாசை அன்னைக்கு போடக்கூடியது. அதை விட்டுட்டாங்க. அதையும் செய்யணும், அதை இப்ப விட்டாங்க. அந்த இடத்துல இப்ப கார்த்திகை தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைப்பாடுதான். நீங்க வந்து மக்களுடைய நம்ம சண்டைகளுக்கெல்லாம் வைக்கல, யாரையும் நம்ம சண்டைக்கு வாடான்னு கூப்பிடல. காவல்துறை சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுது. 144 போடணும்ன்றக்காண்டி கலவரத்தை காவல்துறை ஏற்படுத்துது. மதுரை மாவட்ட ஆட்சித்துறை ஏற்படுத்துது. திராவிட மாடல் ஆட்சி தான் சண்டைக்கு இழுத்தது. யாருமே சண்டை போடல. நாங்க அறவரா கோஷம் போட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். இடையில எப்படியோ கலவரக்காரன் ஊடுருவிட்டாங்க. முத நாள் ஊடுருவினா அடுத்த நாள் ஊடுருவிடக்கூடாதுன்ற காண்டி நாங்க வெளிப்போல இருந்தோம். யாராவது அடுத்த ஆளுக வந்து கத்துனா உடனே வெளியேற்றி விட்டோம், வெளியே போனாண்டு. அதனால வந்து இது முழுக்க திட்டமிட்டு இந்துக்களை அசிங்கப்படுத்த வேண்டும், சனாதன தர்மத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் ஆட்சி செய்த சதி. இந்த சதி விரைவில் முறியடிக்கப்படும். சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.